Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீழக்கரை ஸ்டைல்ல கருவாட்டானோ எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். அதுவும் விறகடுப்புல எப்படி சமைக்கிறதுங்கறத பாப்போம். இப்போ அடுப்புல சட்டியை வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாகுது. அப்புறம் நமக்கு தேவையான அளவு அதுல எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு கொஞ்சமா வதக்கணும். கொஞ்சமா வதக்குனதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா வதக்கணும். நம்ம நார்மலா கேஸ்ல சமைக்கிறதை விட விறகுல சமைச்சோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதில் போட்டிருக்க தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இயற்கையாக முளைச்சதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது நானும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நான் கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கழுவி வச்சு க்ளீன் பண்ணி வச்ச கருவாடையும் போட்டுக்கிறேன். எந்த கருவாடு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கும்பலா கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன். சீலா கருவாடு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டிலையே அரைச்ச கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடலாம். இது நல்லா வேகணும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நான் கெட்டியான தேங்காய் பாலையும் புளியையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். எல்லோரும் முருங்கைக்காய் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சீசன் இல்லை, அதனால் எனக்கு கிடைக்கல. அடுத்ததாக நம்ம தாளிக்க போகிறோம். அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் நல்லா முருவி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே அதை எடுத்து ஆணத்தில் ஊற்றிக்கிறேன். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.